ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சிந்து சோலோ ட்ராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் வெளியில் போனது, ஃபஸ்ட்டு டே இல்லைங்க, செகண்ட் டே வந்து நாங்கள் செகண்ட் டே வந்து நாங்கள் வெளியில் போனது. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன விஷயம்னா, நான் செகண்ட் டே வந்து ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்ஃப் கோஸ்ட் பக்கத்தில், பெஹல்காமில் இருக்க கல்ஃப் கோஸ்ட்ங்கிற ஏரியா பக்கத்தில் ஒரு பிளேஸ் வந்து நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கேரளா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா பஸ்ஸில், ஸோ அவங்கள வந்து நம்ம மீட் பண்ணோம். அவங்க கூட நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் என் கூடயே இருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற 100%ல் வந்து 70% பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற பீப்புள் தான் இருக்காங்க. 30% சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என்னோடய ட்ராவலுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என்னை வந்து நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய பீப்புள் இருக்காங்க அப்படின்னா இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த மோட்டிவேஷன் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் மோட்டிவேட்டிங் மீ. உங்களால் தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாங்க இப்போ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஏறி போயிட்டுருக்கோங்க. சும்மா ஒரு சின்ன ஹைக்கிங். நீங்கள் பாருங்க கீழே. ஓ மை காட், ஓ அந்த ஸ்டொமக் பெயின்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. சந்தோஷமாக இருக்குங்க. To eat a corn. पैसा हम करेंगे अकाउंट नहीं चल रहा। अरे फिर क्या यार, ये इतने पैसे से इन्फेक्शन होता है. இங்கே ரிவர் ராஃப்டிங்லாம் வந்து பண்ணுறாங்க. அது வந்து உங்களுக்கு நான் வர வீடியோவில் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேங்க. हमने इनको जगह दी, इनको पता है, लेकिन ये नहीं है कि मुझे लाल चौक पे बीच पर लाल चौक के बीच पर रखूंगा रेडा नहीं. हाँ वहाँ पे காஷ்மீர் எஸ்பெஷலி பெஹல்காமில் இருக்க வைல்ட் லைஃப் அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் தௌசீஃப் வந்து நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹாய் தௌசீஃப். Hello, how are you? Yeah, I just want tell me the audience that Kashmir is a beautiful place. If Sindhu come, you also come. This is really a beautiful place. This is like paradise on earth. We call it heaven, and this is real heaven. வெள்ளை கரடி, மஞ்சள் கரடி, அது என்ன கலர்னே தெரியல. வாக்கிங் டைம். Exactly. ஓ மை காட், இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. Actually is not feeling comfortable with us. Hello. Hi. Is from Ladakh. Ladakh. Nice. That is not a Kashmiri bear. Kashmiri bear is there. Okay. From Ladakh. He is also just a tourist then. इसको हमारी लैंग्वेज कहाँ समझ आती है? He or she have qualities to adopt. The environment minus 30. Oh 40. Yeah. See, look at her skin. Oh my god. She's looking like my Hurera. See, black color கரடி தூங்கிட்டு இருக்குங்க பாவம். அணிச்சு இருத்தாங்க ஆனால் ஒழுங்காக தெரியல. அந்த பக்கம் சார் படுத்துட்டு இருக்காரு. பனிச்சிறுத்தை. ஆக்சுவலாக இங்கே லெப்பாடு இருக்குங்க, ஆனால் உள்ளே படுத்துட்டு இருக்காப்புல, எந்திரிக்காமல் அப்படியே ஒத்த கண்ணில் உள்ளேருந்து பார்த்துட்டு இருக்கான். என்னடா இப்படி பார்க்குறான். இந்த பாருங்க படுத்துருக்கான். எந்திரிமேன் கொஞ்சம். ஓகே ஃபைன், நம்ம போகலாம், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். க்ளீனாக இருக்குங்க. இப்போ நம்ம போய் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துடலாம். ஃபஸ்ட்டு டஸ்ட்பின் எங்கன்னு பார்க்கணும். இங்கே கரடி இருக்குது, அங்கே வந்து லெப்பாடு இருக்குது, அது என்னது சிறுத்தை இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து உட்காந்தாச்சுங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது தாங்க நீங்கள் பெஹல்காம் வந்தால் பார்க்குற ஃபஸ்ட்டு டவுன். இந்த டவுன் இங்கேருந்து தான் நீங்கள் கேபு, அதுக்கப்புறம் பஸ்ஸு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வந்து போகுது. அண்ட் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளே மட்டுமே 9 லட்சத்துக்கும் மேலே வந்து ஆர்மி பர்சன் உள்ளே இருப்பாங்க. நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா இந்த டிராஃபிக் போலீஸு, நார்மல் லோக்கல் போலீஸ்லாம்,
அதெல்லாம் விட இங்கே வந்து நீங்கள் ஆர்மி பீப்புள் தான் அதிகமாக பார்ப்பீங்க. இது ஏன் எதனால் இதில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கேருந்து நான் தௌசிஃப் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் 3 பேர் வந்து நேற்றுக்கு முன்ன நாள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பஸ் ட்ராவல் பண்ணோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு சில மலையாளிஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக நம்ம அவங்கள மீட் பண்ணோம், ஒரு vlog அவங்க கூட கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்கள தான் இப்போ நாங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கோம். அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் காஷ்மீர் வந்திருக்காங்க. அவங்க 2 நாள் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 2 நாள் வந்து போயிருக்காங்க. 2-3 பிளேஸ் போயிருக்காங்க. குல்மார்க் போயிருக்காங்க, ஸ்ரீநகர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி லைக் காஷ்மீர் போனால் அங்கே ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி அவங்களுக்கும் நிறைய பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் கிடச்சிருக்கு. அதை இப்போ தான் வந்து நம்ம தௌசிஃப் கிட்டே வந்து அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தௌசிஃப் வந்து அதை ரெக்கார்ட் கூட பண்ணியிருந்தாங்க. தௌசிஃப் சேனல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எனக்கு நான் மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கலாம் நினைக்கும் போது வேண்டாம், அதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுவோங்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த ஸ்டோரி. ஸோ ஏன்னா லாஸ்ட் இயர் நான் இதே தான் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இந்த வருஷம் வந்து எனக்கு இங்கே நம்ம ஆளுங்க இருக்காங்க, எதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். பட் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஷாந்த்க்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. ஐம் சீரியஸ்லி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஆல்வேஸ் ஐம் சேயிங் காஷ்மீர் இஸ் மை செகண்ட் ஹோம். அண்ட் இங்கேருந்து நம்ம ஆக்சுவலாக இவங்க வந்து இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க பெஹல்காமில். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பிளேஸ் வந்து போவோம். ஸோ vlog அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து துலிப் கார்டன் பார்க்கணும்னு சொல்லி இந்த தடவை நினச்சோம். ஆனால் அது ஏப்ரல் மந்த்தே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி முடிஞ்சும் போச்சு. இது ஒரு கார்டனுங்க, ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிற, அதாவது பெஹல்காம் அங்கே டவுன் இருக்குது, அது பக்கத்துலேயே இருக்க மஸ்ஜித் கார்டன். இது நீங்கள் துலிப் பாருங்கள், நான் டேரெக்டாக உங்கள்கிட்ட காட்டுறேன். இது தாங்க துலிப் ஃப்ளவர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், க்யூட்னா. இது மாதிரி தான் எல்லா கலர்லையும் இருக்குங்க. ஸ்ரீநகரில் துலிப் கார்டனே இருக்கும். பட் அது வந்து ஏப்ரல் 1 ஏப்ரல் 20 அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே காஷ்மீரில் வந்து ஒரு ஹிந்து டெம்பிளும் இருக்குங்க. பட் இந்த இடத்துல வரும்போது இவங்களே வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னதே இங்கே உள்ள ஒரு இஸ்லாம் பர்சன் தான் நம்மளுக்கு சொன்னது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெம்பிளுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிருக்காங்க, அவங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நசீர் ஷாப்பில் தான் இருக்கோம். ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட் நசீர் இந்த ஷாப்பில் தான் நாங்கள் டீ குடிச்சிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா பேத்தப் வேலி. லாஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன், எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பட் இந்த டைமும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க. ஆனால் இந்த பிளேஸ் நிஜமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸு. இப்படி நம்ம வந்து கேமராவை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எனக்கு கையில் பிடிச்சிட்டு மறுபடியும் பேசிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதுனா கொஞ்சம் லைவாகவும் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பேத்தப் வேலி தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்கோம், நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்கோம். நெட்வொர்க் வந்து ரொம்ப லோவாக இருக்குங்க. இப்போ வந்து வீடியோ கால்லாம் பண்ணி வீட்டில் எல்லாருக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. எதுலையுமே கம்மியாக இருக்குது. அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமாங்க. 2 நாள் ட்ரை பண்ணி ஃபைனலாக அப்லோட் பண்ணிட்டேங்க. ஆமாம், அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ரோஸ் பாருங்கங்க. ஓ மை காட், பன்னீர் ரோஸு. ஏன்னா இங்கே இந்த இடம் பார்க்கும்போது எங்கே நல்ல ஸ்மெல்லு வருது. யோசிச்சுட்டு இருக்க பன்னீர் ரோஸு. அடடா, நல்ல மனமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக இருக்குது. அடடா. இங்கே வந்து ஓயோ இருக்குது, நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. பட் நீங்கள் வந்தோடனே டக்குன்னு புக் பண்ணிடாதீங்க. 1000 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 1000 இல்லை, மேபி 300 rupees ஸ்டார்ட் ஆகுது. அது டிபெண்ட்ஸ் வந்து சாட்டர்டே சண்டே இல்லைன்னு சொன்னாங்க, பட் இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய இடத்துல கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் புக் பண்ணுங்கள், ஓகேயா? அங்கே வந்து நம்ம நசீர் சொன்னது வந்து 3 கிலோமீட்டர் சொன்னாங்க. இங்கே வந்து 4 கிலோமீட்டர் சொன்னாங்கல்ல அந்த லோக்கல் பீப்புள். இங்கே வாங்க, நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம் எவ்வளோ தூரம் போகணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இஃப் இட் இஸ் வாக்கபிள் தான் போகலாம், இல்லைனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா ரீச் ஆகிட்டு வரதுக்கு கஷ்டமாக போயிடும். லெட்ஸ் see. Assalamu alaikum. Like in this side Betap Valley, how long it is? Nearby or I have to go long? 3 kilometer. 3 kilometer. The Betap Valley closing time? Closing time 6 p.m. 6, sir? Okay, no use if we are going now also. 7. Now it time is 6 o'clock. No, 7. ஆக்சுவலி போகலைங்க, நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது.
சரி பரவாயில்ல, நம்ம சோலோ வரந்தேன்னு போயிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணியிருந்து நம்ம போயிருப்போம். சரி ஓகே, சம்டைம்ஸ் நம்ம யாராவது மீட் பண்ணுறோம், அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கணும். கண்டிப்பாக சோலோனா சோலோவாக தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் கலர் காஷ்மீரை நீங்கள் பார்க்கலாம். அதாவது காஷ்மீரை வந்து ஒரே டைமில் மொத்தமாக நீங்கள் பார்த்துட முடியாது. நீங்கள் சம்மர் டைம், அதாவது மே மந்த் ஜூன் மந்த்லாம் வந்தீங்கன்னா க்ரீன் கம்ப்ளீட்டாக எங்கே பார்த்தாலும் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காஷ்மீரை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இன்கேஸ் வின்டர் டைமில் வந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒயிட் கலரில் இருக்கும். ஃபுல் ஸ்னோ மட்டும்தான் இருக்கும். அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த டைமில். இதே நீங்கள் அந்த ஆட்டம் டைமில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்கும். இதே கரெக்டாக அந்த ஏப்ரல் மந்த் அந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் எப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் அந்த டைமில் தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கலராக வரும். ஸோ ஒரே வருஷத்துலலாம் வந்து காஷ்மீரை பார்க்குறது கஷ்டம். ஒரு 4 சீசனுக்கு வரணும் அப்படின்னா 4 வருஷமாவது நீங்கள் மறுபடியும் வர மாதிரி இருக்குங்க. ஃபைனலாக வந்து நம்ம இடத்துக்கே நம்ம வந்துட்டோங்க. என் பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம அழகாக இருக்குல்ல. இதெல்லாமே வந்து மேலே இருக்க அந்த ஸ்னோ, அந்த கிளாசியர் வந்து ஃபுல்லாக அப்படி மெல்ட் ஆகி, மேலே இருக்க ஸ்னோ ஃபுல்லாக மெல்ட் ஆகி அப்படி ரிவர் பாருங்களேன் ஒயிட் கலரில் இருக்குது. வீடியோவில் கூட கொஞ்சம் கலர் தெரியுதுங்க, பட் நேரில் பார்க்கும் போது கம்ப்ளீட்டாக ஒயிட் கலரில் தான் தெரியுது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் இந்த இடம் பார்த்திங்களா, ரிவர் எப்படி போகுதுன்னு பாருங்களேன். ஒயிட் கலர் ரிவருங்க. இது கலர் இல்லை, ஆனால் என்னோட கேமராவில் கலர்ஃபுல்லாக தெரியுது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஒயிட் கலருங்க. மேலே அந்த பனிமலை, இங்கே கூட இன்னும் கொஞ்சம் பனிமலை இருக்குது. இந்த ரிவர் நேம் வந்து லிடர் ரிவர். இது வந்து கிட்டத்தட்ட 37 கிளாஷியர்லேருந்து உருவாகிறது தாங்க இந்த வாட்டர்லாம். பயங்கர ஃப்ரெஷ் வாட்டருங்க இது. ஓ, தமிழ் உங்களுக்கு தெரியுமா? How did you know Tamil? Yes, some little bit. Oh, okay, nice. How? Chennai area. Oh, that's great. நகம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்றாங்கங்க. நெயில் கட்டர் மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஓ வாவ். I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna stop if it's controlling you. I know that time can heal it all, I just gotta get through. Can you say something in Tamil in my video? Some little bit. Little bit? I'm not speaking full Tamil. Okay. Some little bit. I speak in my friend. My friends already working in Tamilnadu. Oh, your friends are working in Tamil Nadu? My cousin brother. Okay, that's what you know little Tamil. Yes, some little bit. Okay, that's good. Then he come my back. Tell me Tamil is some little bit languages. Chennai area. In the area. Okay. Chennai gitta. Okay. Some little bit. Okay. Okay. Tamil is Anna. Anna. Told us brother. Oh yeah. That's great. Anna Chennai area. Okay. அண்ணா என்ன ஏரியாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. You welcome to Tamil Nadu, okay? Yes. I'm in Chennai only. Chennai. Yeah, I'm in Chennai only. Welcome to Tamil Nadu. Welcome to Tamil Nadu. Yeah. How many days in Kashmir? Maybe 15 or 20 days. I'll be here in Pahalgam around 1 week. Around 1 week. Yeah. Come and enjoy. Huh? Come and enjoy. Yeah, sure. அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு கால் முடிச்சு இன்னொரு கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கிளம்பலாம். ஏன்னா ஃபோன் வேற கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்து நம்ம போயாகணும். இப்போ பெஹல்காம் வந்தீங்க அப்படின்னா ஷீஜன் ஃபுட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃப்ரெண்டு பிளேஸு. மேபி இங்கே வந்து என்னோட நேம் சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு வந்து அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பிடலாங்க.
தான் வந்து போக போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து போகலாம். எப்படி இருக்குன்னு நானும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மேலே வந்து அவங்களோட இதில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. பட் நிஜமாவே செம சூப்பராக இருக்குது. அங்கே வரணும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த பிளேஸு. இந்த பக்கம் இந்த பக்கமும் வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அப்படியே வந்து இந்த சைட் வந்து கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுங்க கோப்ரோவில். அதனால் வந்து சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறோம். ஏன்னா நம்ம போகும்போது நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கணுங்கிறது ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்மளோட ஹோஸ்ட் வீடெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போகலாம். நம்மளுக்கு புதுசாக காஷ்மீரில் கிடச்ச ஒரு ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு, அவங்க வீட்டுக்கு இன்றைக்கி நம்ம போகிறோம். மேபி ஒரு 1 or 2 days. அதுக்கு மேலே அவங்க வீட்டில் இருந்தோம்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதாவது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. மேபி 1 or 2 days அவங்க கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த லோக்கல் கல்ச்சரை நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம சார்ஜ் போட்டு அப்படி கிளம்பலாங்க. பார்க்கலாம் பேத்தாப் வேலி நாளைக்காவது போயிடலாம். ஓகே, நல்லா தூங்குங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். 8:30க்கு யூ ஷுட் பி ரெடி. 8:30 or 9 o'clock ஷார்ப். ஓகேயா? 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஐ வில் பி வெயிட்டிங் தேர் ஃபார் அப் டு 9:30. இல்லைனா 9:30க்கு மேலே நான் கிளம்பி நான் மட்டும் போயிடுவேன். இந்த கேப் டிரைவர் பற்றி சொல்லியே ஆகணுங்க. நான் ஒரு பிளேஸ் நேம் சொன்னேன், இவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் என்னென்னா அந்த நேமில் 2 பிளேஸ் இருக்குது தான். ஸோ அதனால் நான் தனியாக வந்திருக்காங்கனால யூடர்ன் பண்ணி மறுபடியும் ரிட்டன் வந்து நம்மளை விட்டுட்டு போனாங்க. நம்மக்கிட்ட பைசா கூட வாங்கலாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். அண்ட் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக. அதை நல்லா பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் நிறைய ட்ராவல் பண்ண முடியும். ஸோ டேக் கேர், சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இவங்களோட கல்ச்சரை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லையா, லைக் இவங்க நார்மல் லைஃப் ஸ்டைல் இருக்கும், என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இங்கே கிடச்சிது. ஸோ அதுதான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங், கீப் ஷேரிங். Bye. Take care.